வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார், காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். கடக ராசி நண்பர்களே, தாயை போல எண்ணம் கொண்டவர், மற்றவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களுடைய வளர்ச்சியிலே சந்தோஷத்தை காண வேண்டும் என்ற நல்ல எண்ணம் படைத்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்கிற ஜேஷ்டை மாதத்திலே குரு பகவான் உங்க ராசியிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகளே சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து 2 குரு ஒன்றா உட்கார்ந்து சூழ்நிலையில உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. உங்க ராசி 2ஆம் அதிபதி அப்படிங்கிற இந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மறைவு, அப்படி விரயம் அப்படிங்கிற இடத்துல வரும். குருவின் பார்வை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திருக்கிறோம். உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆசையை நிராசை இல்லாமல் பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகளை அளிக்க போகிறார்னு தெரியும். இதற்கு இந்த மாதம் துணை புரியுமா? சூரியன் விரயத்திலே அமர்ந்திருக்கிறாரே, குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்காரர் அப்படின்னா அவர் தன் பார்வை எங்க வைத்திருக்கிறார்னு பார்க்கும்போது சத்ருஸ்தானத்தின் மேல வைத்திருக்கிறார். அப்போ எதிரிகளினுடைய தொல்லைகளை குறைத்து விடுவார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுவார். அப்போ வழக்குகள், கடன் விஷயங்கள்,
கொடுத்த பணம் திருப்பி வரல, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டா அது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துருவார். ஆனா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் நமக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. இப்போ ஆரோக்கிய குறைபாட்டுக்கான வாய்ப்புகள் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், இந்த சூரியன் 12ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்கிறார் அப்படின்னாலும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஃபுட் ரிலேட்டடாகவும் நமக்கு பிரச்சனை பண்றாரு புரிஞ்சு போச்சு. அப்ப இதுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. வெளி பயணங்கள் போது சாப்பாட்டுல கண்ட்ரோல் வேணும். இந்த 3ஆம் இடத்துக்காரர் தான் இந்த புதன். அவர் ஆட்சியில உட்காரார் 12ஆம் இடத்துல. அதனால பயணங்கள் நிறைய இருக்கும் தெரியும். அந்த பயணங்கள் போது எக்ஸ்ட்ரா கேரோட இருந்துகிட்டீங்கன்னா நல்லது. கும்பராசியில சந்திரன் போகிற காலகட்டங்களிலே கொஞ்சம் நிதானமாக காரியங்கள் செய்வது நல்லது. எடுத்தவங்க ஒருத்தவன்னு எனக்கு எல்லாம் தெரியும்லாம் சொல்லாம அன்றைய நாள்ல அமைதியா இந்த சதய பூரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் வரும்போது அமைதியா இருந்துட்டு, மற்ற நாள் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல சார், இந்த நாள்ல புது வேலை எதுவும் செய்ய மாட்டேன்னு ஒரு அந்த பிரமாணத்தோட இருந்துட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு தொழிலுக்குரிய செவ்வாய் லாபத்துல உட்கார்ந்துருவார். அப்ப லாபத்துல உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5-11 தொடர்பு அப்படிங்கும்போது புத்திசாலித்தனமாக பணம் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்திலே உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே உத்திர நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும் போது ஆணி உத்திரம் என்கிற திருநாளிலே நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனைக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து அவரை பார்த்து வழிபாடு செய்ய இந்த ஆரோக்கிய குறைபாட்டின் நிவர்த்தியாகும். அதுபோல ஜூலை 14ஆம் தேதி அமாவாசை அன்று பகல் 11:20 12:20 வரைக்குள்ள அபிஜித் முகூர்த்தங்களிலே உங்களால் இயன்ற தான தர்மங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய, அதுவும் உங்களுக்கு பரிகார நிமித்தமாக வரக்கூடிய நாட்களிலே நன்மையை தரக்கூடியதாக அமையும். கவலைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு, வாசல், குழந்தைகளின் வளம், பொருளாதார நிலை எல்லாமே அடுத்தடுத்த நிலைகளிலே வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும்னே சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய தெளிவா தெரியுது. அதனால மாசத்தின் முற்பகுதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நன்மையாக தரும். அப்படின்னால வருவதை நினைந்து அப்படிங்கிற வார்த்தையோடு மனதிலே சந்தோஷத்தை வளர்த்து கொண்டு புதிய உத்திகளை எல்லாம் 15 தேதிக்கு மேல செய்யறதுன்னு வச்சு பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய எல்லாம் இறைவன் துணை புரியட்டும். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.